என் இனிய வாராகி குழந்தைகளே, குருஜி வாராகி மைந்தன் என்கின்ற நான் உங்களோடு அன்னை வாராகியை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சத்த மாதாக்களில் 5வது நிலையில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் விவசாயத்திற்கான தெய்வமாக முன்னோர் காலத்தில் வழிபாடு செய்யப்பட்டு கொண்டிருந்த வாராகி என்கின்ற இந்த எல்லை தெய்வம் வழக்கொழிந்து போன காலங்கள் மாறி மீண்டும் அன்னை வாராகியை பற்றி நாம் எல்லாம் சிந்திக்க ஆரம்பித்துள்ளோம். அன்னை வாராகி என்பவள் கருத்த நிறமும் பருத்த உடலும் பன்றி முகமும் 8 கைகளும் கொண்டவளாக திகழ்கின்றாள் என்று சாக்தங்களிலே பல இடங்களில் இவளை பற்றி பேசியுள்ளார்கள். அன்னை வாராகி ராஜராஜேஸ்வரனுடைய படைத்தலைவி என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் கிராமங்கள் தோறும் எல்லை தெய்வமாக வழிபாடு செய்யப்பட்டு கொண்டிருந்தாள் என்பது நிதர்சனமான உண்மை. ராஜராஜ சோழன் காலத்தில் அன்னை வாராகியை புகழ்ந்து அவர் வாராகியை வழிபாடு செய்து அதன் மூலம் அவருடைய தலைமுறை வெற்றி கண்டது என்பதே வாராகியினுடைய வழிபாட்டிற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவர் காலத்தில் வாராகி மாலை என்ற ஒரு பாடலை உருவாக்கி 32 பாடல்களை வாராகி மாலை என்று நமக்கு கொடுத்துள்ளார்கள். அதில் வாராகியினுடைய உருவம், வாராகியுடைய எந்திரம், எதற்காக வழிபட வேண்டும் என்ற சக்கரத்தோடு வாராகி மாலையை நமக்கு அளித்துள்ளார்கள். அது இன்று வழக்கில் உள்ளது. அதை பற்றிய ஒளி நாடா கூட நம்முடைய அன்னை வாராகி அறக்கட்டளை வெளியிட்டுள்ளது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாராகியினுடைய வழிபாட்டை என்னுடைய தாத்தா, அதற்கு பின்பு என்னுடைய தந்தை வேல்புரி சீனிவாசையர், அவருடைய வழித்தொன்றலாக நான் ஆக இப்படி 3 தலைமுறையாக வாராகியை வழிபாடு செய்து கொண்டிருக்கின்ற காலத்தில் மயிலையிலே கிழக்கு அபிராமபுரம் முதல் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பச்சையம்மன் திருக்கோயிலில் சுமார் 20 வருடங்களாக எனது தாத்தா பூஜை செய்த கல் விக்கிரகத்தை இங்கே பிரதிஷ்டை செய்து ஒவ்வொரு பஞ்சமி தோறும் இங்கே வாராகிக்கு விசேஷ பூஜைகளும் யாகங்களும் நடத்தி வருகின்றோம். 20 வருடங்களாக தொடர்ந்து தினந்தோறும் வாராகி யாகம் இங்கே நடைபெறுகிறது. அவருடைய முத்தாய்ப்பாக எங்களுடைய வழித்தோன்ற பெரியோர்கள் சொன்ன 64 வகையான வாராகியை கணக்கெடுத்து இப்பொழுது 3 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய வாராகி மந்திரபீடம் சித்தாத்தூரில் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். அதை உலகறிய செய்ய வேண்டும் என்று வருகின்ற ஜனவரி மாதம் 3ஆம் தேதி முதல் 5ஆம் தேதி வரை மயிலை தெற்கு மாடா வீதியில் அமைந்துள்ள வள்ளல் விநாயக முதலியார் பொம்மை சத்திரத்தில் அந்த 64 வாராகியும் காட்சிப்படுத்துகின்றோம். அந்த 3 நாட்களும் காலையிலே ஒவ்வொரு விதமான வாராகி யாகமும் கல்வி, குழந்தை பேறு, கடன் தொல்லை தீர, வாழ்வில் வெற்றி பெற, இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஹோமங்களும் யாகங்களும் நடைபெற உள்ளது. மாலையிலே உலகில் சிறந்த அறிவாளிகள் மற்றும் பிரபலங்களை அழைத்து அவர்களுக்கு விருது கொடுத்து இந்த அன்னை வாராகி அறக்கட்டளை மகிழ உள்ளது. வாருங்கள், ஊர்கூடி தேரெழுப்போம், அன்னையின் புகழ் பாடி நம்முடைய வாழ்வில் வெற்றி பெறுவோம். ஓம் சக்தி.